வணக்கம். ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து வார பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்தின் பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி, ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையிலே நிதி ஜோதிடங்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறதும் ஒரு கருத்தாக அமைவதாக தான் நம்மளுடைய நார்மலாக அதையும் ஒரு இடைச்சர்களாக வைத்திருப்போம். மசாலா இல்லாமல் எந்த விஷயமும் இல்லைன்றதுனால அந்த மசாலாவும் உண்டு. அதேபடி ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான மேட்டரும் இதில் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆழ்ந்து கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. இதை பற்றின எதனா ஒரு கமெண்ட் இருந்தாலும் அழகாக நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்தராக எதனா உங்களுக்கு ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணலாம். அதெல்லாம் எங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கரெக்டான தகவல்களை கொடுக்க என்னால் முடிந்த விஷயங்களை சொல்ல முடியும். பொதுவாக இந்த ராசி பலன் அப்படின்னு நம்ம பார்க்குறதே ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் பொது பலன்கள். அதாவது ராசிங்கிறது சந்திரன் எங்கெல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரோ அப்போ மனதுக்கு இதமான சில செய்திகள் வந்தால் சந்தோஷப்படுவோம். அதுவும் மனோகாரகன் அப்படின்னு சந்திரன் பேர். அதனால் அவர் எங்கெல்லாம் மூவ் ஆகிறாரோ அப்போ என்னுடைய ராசி, நான் பிறக்கும் போது இருந்த ராசிகளை கம்பேர் பண்ணால் அவர் இருக்கிற நிலைகள் எனக்கு நல்லா இருக்குமா, என் மனது சந்தோஷப்படுமா அப்படிங்கிறது தான் குறிப்பு. இது பொது பலனை அன்றி இதுதான் ஜோசியம் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா ஜோசியம் சொல்கிற போது நம்ம நார்மலாக லக்னம் பார்க்கணும், அதுக்கப்புறம் அவங்க கட்டத்தை போடணும், எங்கெங்கே கிரகங்கள் இருந்ததுன்னு பார்க்கணும். கிரகங்கள் பார்க்கறது மட்டும் இல்லை, எந்த கிரகத்தின் இது அடிப்படையிலே அந்த நட்சத்திரத்தின் சாரத்திலே உட்காந்துருக்கு, எந்த காலில் உட்காந்துருக்குன்னு சொல்லுவாங்க. சாரம் பார்க்கல சோரம் போயிடுவான்னு கூட சொல்லுவாங்க. அப்படி சாரங்களை பார்த்து அதுக்கப்புறம் நவாம்சம் திரிசாம்சம்னு சொல்லக்கூடிய தசாம்சங்களை பார்த்து அதில் எப்படி எல்லாம் மல்டிபிளாக இருக்குதா சிங்கிளாக இருக்குதா அப்படின்னு அஷ்ட வர்க்கத்தை பிரித்து அப்படி நிறைய வேலை இருக்குது பின்னாடி. அப்புறம் உங்கள் திதி சூன்யம் அடைந்திருக்கிறதா, திதி சூன்யம் இல்லாமல் இருக்குதா, பாதகாதிபதி எங்கே இருக்கிறாங்க, மாறி உட்கார்ந்துருக்கிறாங்களா, பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்களா, பகைஸ்தானத்தில் இருக்காங்களா, இப்படி நிறைய விஷயங்களோடு சேர்ந்த இன்னொன்று தசா புத்தி தசை நடக்கிறதா, அது பலன் வருமானு பார்த்து அதன் துல்லியமான ஜோதிடத்துக்கிட்ட போக முடியும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அப்போ துல்லியமான ஜோதிடம் போக பொது ஜோதிடம் பார்த்தா ஜென்ரல் நியூஸஸ் வில் பி தேர் டு மனசை சந்தோஷப்படுத்துகிறது. அதனால கேலண்டரில் நம்ம கிழிக்கும் போதே பார்ப்போம், மேஷம் நன்மை, ரிஷபம் நன்மை அப்படின்னு ஒன்று ஒன்றா போடுவாங்க இல்லையா. அது பார்த்தோம்னா அப்பா சந்தோஷம், மீனம் மகிழ்ச்சி அப்படின்னு போடுவாள். அப்பா மேஷத்தில் மீனம் வரைக்கும் பார்த்தா நல்லா இருக்குது, இன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னு மைண்ட்ஸில் வச்சுக்கிறோம். இது ஒரு அனுமானம். அதே மாதிரி பஞ்சாங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பஞ்ச அங்கங்கள் அப்படிங்கிறது திதி வார நட்சத்திர யோக கரணம் அப்படிங்கிற விஷயங்கள். ஒரு நாளுமே காஞ்சி மகாபிரிவா அடிக்க சொல்கிறது பஞ்சாங்கத்தை படிங்க. அப்போ தான் உங்களுக்கு டெய்லி என்ன நடக்க போகிறது, இந்த கிரகங்கள் உங்களுடைய தாற்பயத்தில் இல்லை, ஜென்ரலாக அவங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலை என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாமேதை கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அவர்கள் சொல்லக்கூடியதில் ஆளும் கிரகம் என்ன செய்கிறாருன்னு முதல்ல பாருங்கள். இன்னைக்கு வியாழக்கிழமைனா குருவாரம் அப்படின்னு எடுத்து குரு என்ன பண்ணுறான்னு பாருங்கள். உங்கள் ராசியில் குரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்து கொண்டு இன்னைக்கு காரியங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு அழகான விளக்கங்கள். இதை புரிந்து கொண்டோம்னால்தான் அடுத்தது நம்ம ஜோசியங்கிற இதுக்குள்ளே நல்ல க்ளீனாக ஃபார்மாக பண்ணிக்க முடியும். அதே போல் சந்திரன் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம், 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இடங்கள். இது நம்மளை மனதிலே கொஞ்சம் கிளேசத்தை ஏற்படுத்தக்கூடிய, படபடப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறதுனால இன்றைய நாள் சந்திராஷ்டமமாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. அதையும் நம்ம பார்த்து தெளிவடைந்து விட்டோம்னா ஓகே இன்றைக்கி நல்ல நாள் இருக்குது. சில எனக்கு தெரிந்த மிகப்பெரியவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய நல்ல நாட்களை குறித்து கொடுத்து விடுங்கள், நான் அன்றைக்கு நிறைய விஷயங்கள் செய்துடுவேன், எனக்கு நாள் நல்லா இல்லைன்னா வீட்டில் வரத கூட யோசிச்சு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா பார்த்துக்கணுங்க, இந்த சந்திரனுடைய மூமெண்ட்டை பேஸ் பண்ணி நாளை நல்லா இருக்கா இல்லைன்னா கூட நம்ம பிரிச்சுக்கலாம். எனக்கு தான் தாராபலம்னு பேர். தாராபலம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படிலாம் பார்த்தா முகூர்த்தம் நாழிகள்னால் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, இப்படிலாம் போகலாம். இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் பிரித்து
அதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டோம்னா ஒரு நாளும் ராசியை மட்டும் மூவ் பண்ணால் மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு சந்திரன் மூவ் ஆகும்போது நமக்கு என்ன பலன் வருகிறது அப்படின்றத நம்ம நார்மலாக ஒரு அவுட்லைனாக பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரிந்துக்கும் போது நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒரு ராசிக்கான பலன்களை தொடர்ந்து காண்போம்.